நீ ஜல்லிக்கட்டு உறுதின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போனே, சொன்ன வார்த்தையை காப்பாத்தினியா? நீ ஜல்லிக்கட்டு மாடுனா என்ன நினைச்ச? மனுஷ தோன்றப்ப முதல்ல விவசாயம் பண்றப்ப துணைக்கு கூப்பிட்டது அந்த மாட்டை தான் அவன் துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டான். அப்படி அந்த நாகரிகம் தோன்றப்புல இருந்து நம்ம கூட இருந்த அந்த மாட்டை நம்ம எப்படி பார்த்துக்கிட்டோம்? அந்த மாட்டை இப்ப ஜல்லிக்கட்டு தடன்னு சொல்லி அதை கொத்து கொத்தா அழிச்சுக்கிருக்கானே. பல்லாயிரம் வருஷமா நம்ம கூட இருந்த மாட்டை அப்படி அழிய விட்டு நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்மளாம் ஒரு தமிழனா இல்ல நம்மளாம் ஒரு மனுஷனா? இந்த உலகத்துல தாய்ப்பால் குடிச்சு வளராத குழந்தை கூட இருக்கு. பசுமாட்டு பாலை குடிச்சு வளராத பிள்ளை இருக்கா? இல்ல விவசாய நாடு விவசாய நாடுன்றாங்களே, அப்ப விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தானே ஆகணும். அதை தவறுனா விவசாயம்னா எப்படி பண்றாங்க? தண்ணி இயற்கை விவசாயம் என்ன பண்ணுவாங்க? தண்ணி மாட்டோட சாணத்தை போட்டு இந்த மாதிரி விவசாயம் பண்றத நம்ம பார்த்துருக்கோம். இப்ப செயற்கை உரத்தெல்லாம் போட்டு மண்ணை சாகடிச்சிட்டோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி மாட்டையும் சாகடிக்கிறோம். இப்ப தண்ணிக்காக நம்ம பக்கத்து மாநிலத்தை போய் கெஞ்சிக்கி இருக்கோம். இப்ப விவசாயம் பார்க்க முடியாம தண்ணி இல்லாம விவசாயி இப்ப கடல்ல செத்துக்கு இருக்கான். இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த கூட்டத்துல எல்லாத்துக்கும் ஆதங்கம் இருக்கு. போய் ரூம்ல போய் மல்லாக தூங்காம பேரு சிவில் ட்ரெஸ்ல இன்னமும் கூட்டத்துல இருக்கு. அவங்க சார்பாகவும் நான் வந்திருக்கேன். இந்த இதுவரைக்கும் எந்த ஒரு போராட்டத்திலையும் போலீஸ் இப்படி கலந்துக்கிட்ட நான் ஒத்துக்கிறேன். இப்படி கலந்துக்கிறேன்னா சீர்திருத்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா இது ஆக்ஷனை எடுத்தா வந்து அமைதியாவே முடிஞ்சிடும். இந்த மண்ணதான் காந்தி பிறந்தாரு, மண்ணதான் நேதாஜி பிறந்தாரு. நான் இருக்கோம். காந்தி மண்டபம் இருக்கு மதுரையில. அந்த மண்டபம் இருக்கிற நாங்களே இவ்வளவு தூரம் அறவழியில போராடுறோங்க. காந்தி பிறந்த மண்ணுன்னு சொல்லி நீ போய் ஓட்டு கேட்டீங்க, உனக்கு அது தெரியலையா? இல்ல நான் கேட்கிறேன் மோடிய, காந்தி பிறந்த மண்ணுக்காரங்க. கெட்ட பழக்கம் இருக்கு. பின்வச்ச கால பின்வைக்க மாட்டேன். வந்து பேசிட்டு அதிகாரி பார்த்து பயந்துட்டு அப்படியே ஓடி நான் வரல. அவங்களுக்குள்ளேயும் ஜல்லிக்கட்டு ஆதரவு இருக்கு. உயர் அதிகாரியோட பிரச்சனை என் சொந்த ஊரு பாருங்க. பதவி போலாமே அந்த கவலை இல்லையா?
சொந்த ஊர் முழுசா சொல்றேன். என் சொந்த ஊர் மதுரை. ஆனா அதை முழுசா என்னோட சொந்த ஊர் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ராமநாதபுரம் என் பூர்வீகம். 35 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட பஞ்சத்துல பஞ்சமலைக்கு வந்தவங்க நாங்க. விவசாய நாட்டுல இப்ப ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு பஞ்சமலைக்கு போறாங்கன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல தமிழ்நாட்டை விட்டு என்ன அமெரிக்காவுக்கு போய் பஞ்சமலைக்கு போக முடியும்? ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் இப்ப நீங்க கூட வேணாம். முதல் நம்மளோட ஜல்லிக்கட்டு